எஸ் தமிழூடாக இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு புதிய நிகழ்ச்சிகளுடன் எஸ் தமிழ் பரிணமித்துக் கொண்டிருப்பது நீங்கள் அறிந்ததே. அந்த வகையிலே அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும் என்கின்ற அந்த நிகழ்ச்சியுடன் நாங்கள் பயணிக்கப் போகிறோம். ஒரே கேள்வி, 10 பிரமுகர்களுடைய பதில்கள். இது இந்த நிகழ்ச்சியின் வடிவம். இந்த நிகழ்ச்சியில் எஸ் தமிழுக்காக அரங்கவும் அதிரும் கணேஷ் அவர்களின் எண்ணத்தில் உதித்த அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். எங்கும் செல்வோம், எதிலும் வெல்வோம். ஒரே கேள்வி, பல பிரமுகர்களின் பதில். மறுக்கப்படும் கேள்விகள், மறைக்கப்படும் உண்மைகள். உண்மை உறுதி, உள்ளதை உள்ளபடியே முழங்கிடும். புலம்பெயர் தேசங்களில் வாழும் நம்மவர்கள், நாடும் நாடு சார் நமது மக்களும் அங்கு படும் துயரங்களை எண்ணி வாழ்கிறார்களா, இல்லை நாமேன் சிந்திக்க வேண்டும். பலம் பொருந்திய அரசியல் கட்சிகள் அங்குள்ளது என கூறி தங்கள் கருத்துக்களை பல கோணங்களில் சிந்திக்காது விதைக்கிறார்கள். மக்களின் புரிதல் எப்படி உள்ளது? அதிரும் வினாக்களோடு உங்களுடன் நான் முல்லை மோகன். இந்த வாரம் கேள்விக்கான அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். அதிரும் வினாவுக்கு உதிரும் உண்மையுடன் ஜெர்மனியில் இருந்து சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் ஆய்வாளருமான திரு ராஜன் அவர். அரசியல் தலைமைகள் புலம்பெயர் தேசங்களுக்கு வரும்போது தாங்களாகவே தமது குழுக்களை கூட்டி தங்கள் கட்சிகளை பலப்படுத்துவதாக முயல்வதாகவும், இவை அவர்களது அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்து காட்டுவதாக நாம் எண்ணலாமா? இளைய தலைமுறைக்கு ஊட்டும் நம்பிக்கையா, மனதைரியமா, நாடகம்? நாங்கள் ஏற்கனவே ஒரு வினாவுக்குள்ளே பார்த்த பதில்கள், அதாவது பல்வேறு இயக்கங்களுடைய தலைமைகளை கொண்டிருந்த நபர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் புலம்பெயர் தேசங்களுக்குள் வருகின்ற போது அவர்கள் தங்களுடைய ஆரம்பகால அந்த இயக்கங்கள் சார்ந்த அமைப்புகள் சார்ந்த உறுப்பினர்களை சந்திப்பது என்பது தவிர்க்க முடியாது. அது ஒரு தவறாகவும் கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் எல்லாருமாக தாங்கள் ஆரம்ப காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்திலே தாங்கள் ஒரு நிலைப்படுத்தப்பட்டோம் என்ற மையத்தை அவர்கள் கரைத்துவிடக்கூடாது. அதாவது இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு உண்மைக்காக நாங்கள் மீண்டும் ஒரு உறவுகளாக, கூட்டுணர்வாக, ஒரு நியாயத்தின் வழியிலே, சத்தியத்தின் வழியிலே நாங்கள் இணைந்தோம் என்ற மையத்தை அவர்கள் எப்போதும் கரைத்து விடக்கூடாது. அவ்வாறு கரைக்காத சந்தர்ப்பத்திலே, அவ்வாறு அவர்கள் காழ்ப்புணர்ச்சி கொள்ளாத சந்தர்ப்பத்திலே இங்கே சந்திக்கின்ற இளையோர்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொடுக்கின்ற விடயங்களை கையாள்வது கூட தவறாக இருந்துவிட முடியாது. ஆனால் தவறாக வழிநடத்துவார்களே ஆனால் இந்த காலத்தினுடைய ஒரு பழிச்சுமையை அவர்கள் சுமந்துதான் பயணிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாங்கள் அளவுக்கு அதிகமான உயிர்களை அந்த மண்ணிலே நாங்கள் விதைத்திருக்கின்றோம். அவர்களுடைய ஆத்துமாவினுடைய பலிபீடங்களிலே நின்றுதான் எங்களுடைய இந்த அரசியல் செயற்பாடுகள் நடக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த ஆத்துமாக்களை மதிக்கின்ற மனிதர்களாக முதலிலே இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை நீர்த்து போக விடாமல் இறுக பற்றி பிடிப்பதற்கு இளையவர்களை தயார்படுத்த வேண்டும் என்கின்ற நல்லெண்ணம் அவர்களிடம் இருந்தால் அது நம்பிக்கையாகவும் ஒரு நம்பிக்கை பொறியாகவும் அதை பற்றி கொள்ளலாம். ஆனால் அவர்கள் தங்களுடைய சுயலாபங்களுக்காகத்தான் மீண்டும் இந்த இளையவர்களையும் தயார்படுத்தி விடுவார்களா என்கின்ற அச்ச உணர்வு இந்த மக்களிடம் அல்லது புலம்பெயர் தேச உறவுகள் மனங்களிலே எழுமாக இருந்தால் அது இன்னும் எங்களுடைய விடுதலைக்கான அல்லது நீதி தேடலுக்கான காலத்தை பின்னோக்கி நகர்த்துமே தவிர முன்கொண்டு செல்லாது என்கின்ற ஒரு உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள. ஆகவே வருகின்ற எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பு சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல் அபிலாசை என்ன, அதனை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறை என்ன, நிலைமாறு காலத்திலே நாங்கள் கைக்கொள்ள வேண்டிய நம்பிக்கை என்ன, நடப்பு என்ன, செயற்பாடு என்ன என்கின்ற பகுப்பாய்வுகளை சரியாக பக்குவப்படுத்தி இளையவர்களிடம் கையளிப்பவர்களாக இருந்தால் நாங்களும் விருப்போடு அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அவ்வாறு அவர்கள் அதுக்கு புறம்பாக தங்களுடைய சுய இருப்புக்காகவும், சுய தேடலுக்காகவும், சுகபோகத்துக்காகவும் ஒரு தன்முனைப்பாக அவர்கள் பயணம் செய்கின்றார்களே ஆனால்
அதனை இந்த இனம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே தட்டி கேட்கும். அவர்கள் ஒரு எல்லையை கடந்து செல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கியத்துக்குரிய மனிதர்களாக அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. உறவுகள் பார்த்து கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன. திரு ராஜன் அவர்களை தொடர்ந்து அடுத்து வர இருப்பவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து சட்டத்தரணியும் சமூக சேவகருமான திரு ரவீந்திரன் அவர்கள். இவர்கள் இளைய தலைமுறைக்கு ஊட்டுகிற நம்பிக்கையும் இல்லை, அல்லது தைரியமும் இல்லை, நாடகமும் இல்லை. இவர்கள் தங்களுக்கு ஒரு இடத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அங்கிருந்து ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்து தங்களுக்கு ஆதரவு உண்டு, தங்களால காரியத்தை செய்து கொள்ளக்கூடும் என்று சொல்லப்படும் ஏமாற்று பேச்சுக்கள் தான். அது இப்ப வருகிற தலைவர்களால மட்டுமில்லை, இது தொடர்ந்த காலமாக புறநகர்களில், அதாவது டயஸ்போராவில் வருகின்ற தலைவர்களால நடத்தப்பட்டது. பொன்னம்பலத்துக்காக அந்த காலத்துல காங்கிரஸ் என்று சொல்லி அநேகமாக இங்கிலாந்துல மற்ற இடங்கள்ல இருந்தது. அதன் பின்னர் தமிழரசு கட்சிக்கென்று கிளைகள் இருந்தன. அதன் பின்னர் கூட்டணி என்று இருந்தது. பொன்னம்பலம் வந்த என்ன, பொன்னம்பலத்தின் மகன் வந்த என்ன, தமிழருடைய பொதுநலன் கருதி கூட்டங்கள் போடுவதில்லை, ஆதரவு தேடுவதில்லை. காங்கிரஸ் கட்சிக்குத்தான் ஆதரவு தேடினார்கள். அதன் பிறகு அமுதலிங்கம் வந்த பொழுது அமுதலிங்கமும் அதைத்தான் செய்தார். பின்னர் கூட்டணி தலைவராக இருந்த பொழுதும் கூட்டணி என்று சொல்லி, ஆனால் தமிழரசு கட்சி என்று தன்னுடைய பரிவாரங்களூடமாகத்தான் ஆதரவு தேடினார். அதாவது நான் சொல்றது என்னண்டா, பொது சிந்தனை தமிழ் மக்கள் என்று சொல்லி எடுத்த இதுகள் குறைவு. எல்லாருமே கட்சியை வழக்கு. அதன் பின்னர் வந்த விடுதலை போராட்டங்களிலே இப்பரலை பண்டு, ஈரோ சென்று, புலிகள் என்று எல்லோரும் தங்களுடைய வட்டங்களை வளர்த்து கொள்ளத்தான் ஒருதராவது நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் நாங்கள் இப்படியான ஒரு காரியத்தை சாதிக்கலாம் என்று சொல்லி என்றைக்குமே ஒட்டு வரவில்லை. எத்தனையோ முனைப்புகள் அமெரிக்காவில இருந்து, லண்டன்ல இருந்து, சுவிட்சர்லாந்துல இருந்து, ஜெர்மனில இருந்து எடுக்கப்பட்டவைதான். ஆனா அவை எல்லோருக்கும் அந்த காலத்துல புலிகள் சொன்ன பதில், அது நாங்கள் நிலத்தில் தான் உருவாக்க வேணும், வெளிநாட்டுக்குள்ள இருந்து நீங்கள் உருவாக்க முடியாது. சிந்தனை என்னென்று சொன்னால் எங்களுக்கு தேவை என்பதுதான். சண்டைக்கு பிறகு 2000க்கு பிறகு மாவசேனாதி ராஜாவோ அல்லது அவரோட வந்த பரிவாரங்களோ வந்திருந்தால் அவர்கள் தமிழ் மக்களுக்கு அச்சவில்லை, தமிழ் டிஎன்ஏக்கு எப்படி வளர்க்கலாம் என்றுதான் பார்த்தார்கள். இவர் குமார் பொன்னம்பலத்தின் மகன் வந்தா தங்கள் எப்படி வளர்க்கலாம் என்றதும், விக்னேஸ்வரன் இடங்களுக்கு வந்தா எப்படி தன்னுடைய வளர்ச்சிக்கு ஆதரவாக அவர்களை திரட்டலாம் பார்த்தார்கள் ஒழிய, தமிழர்களுடைய விடிவுக்காக நாங்கள் என்ன மாதிரி இவைகளை சேர்ந்து ஒரு பொது நலத்தில் ஈடுபட்டு தமிழர்களுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பார்த்தவர்கள் குறை. உறவுகள் பார்த்து கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன. பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பார்வையில் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றனர். தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததில் சட்டத்தரணி ரவீந்திரன் அவர்களை தொடர்ந்து அரசியல் ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு சன் தவராஜா அவர்கள் சுவிஸில் இருந்து. அரசியல் தலைமைகள் புலம்பெயர் தேசங்களுக்கு வரும்போது தாங்களாகவே தமது குழுக்களை கூட்டி தங்கள் கட்சிகளை பலப்படுத்த முயல்வதாகவும், இவை அவர்களது அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்து காட்டுவதாக நாம் எண்ணலாமா? இளைய தலைமுறைக்கு ஊட்டும் நம்பிக்கையா, மனத்தைரியமா, அல்லது நாடகம்? பொதுவாக புலம்பெயர்ந்த நாட்டுக்கு வருகின்ற அரசியல் கட்சிகள், அதாவது தாயகத்திலிருந்து வந்த அரசியல் கட்சிகள் சில புலம்பெயர் நாடுகளிலே வரவேற்புக்கு ஆகாத ஒரு சூழல் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் வெளிநாடுகளுக்கு வந்தால் அவர்களை வரவேற்பதற்கு அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் இருக்கின்றார்கள், அல்லது அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு தயாரானவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதேவேளை மற்றொரு கட்சி வரும்பொழுது அவர்களை வரவேற்று இங்கே அமர்த்தி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாரான சூழலிலே சில அமைப்புகள் இருக்கின்றன. ஆகவே இங்குள்ள அந்த சூழல் என்பது அவ்வாறு தான் இருக்கின்றது. ஆகவே சில அரசியல் கட்சிகள் இங்கே வரும்பொழுது தங்களுக்குரிய
ஆதரவாளர்களோடு மட்டும் தங்களுடைய விஷயங்களை பேசி கலந்து செல்கின்ற ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது மிக அண்மைய விடயங்கள். இப்பொழுது ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னர் அவ்வாறு இருக்கவில்லை. தாயத்திலிருந்து எந்த அரசியல்வாதி வந்தாலும் பொது வழியிலே வந்து கருத்துக்களை கருத்தாடல்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. நாங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலே சிவராம் நினைவு பணிமன்றத்தின் ஊடாக நாங்கள் பல்வேறு கருத்தாடல்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து செய்திருந்தோம். இன்று அவ்வாறு பொது வழியில் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதா என்றால் அது கேள்வியாகத்தான் இருக்கின்றது. முயற்சித்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த சூழல் என்பது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இளைய தலைமுறை உண்மையிலேயே அரசியலிலே ஆர்வமாக இருக்கின்றதா என்ற கேள்வி எனக்கு இருக்கின்றது. நான் அது இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். இங்குள்ள இளைய தலைமுறைக்கு அரசியலே ஆர்வம் இல்லை. ஒரு சில முன்னைய இளையோர் அமைப்பினோட தொடர்புடையவர்கள் ஒரு சிலர் அரசியலே ஆர்வமாக இருக்கிறார்களே ஒழிய மற்றும் மற்ற வகையிலே இங்குள்ள புலம்பெயர்ந்த தமிழர் இளையோர்கள் மத்தியிலே அரசியல் ஆர்வம் இருப்பதாக தெரியவில்லை. இருப்பவர்கள் கூட ஒன்றொன்றாக கலந்து கொண்டிருக்கின்ற சூழல் தான் இருக்கின்றது. இது ஒரு நல்ல அறிகுறி அல்ல, ஆனால் யதார்த்தம் அதுவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த புலம்பெயர்ந்த நாட்டுக்கு தாயத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் வருவதால் இங்குள்ள இளையோருக்கு அது ஒரு பாதிப்பா அல்லது ஒரு வழிகாட்டலா என்று கேட்டால் அது ஒன்றுமே இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். உறவுகள் பார்த்து கொண்டிருப்பது STS தமிழில் அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். அதே கேள்வி, பலருடைய பதில்கள், உதிர்ந்து கொண்டிருக்கின்ற உண்மைகள் மத்தி திரு சன் தவராஜா அவர்களை தொடர்ந்து அடுத்து வருகின்றார் தாயகத்தில் இருந்து மட்டக்களப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிறுநேசன் அவர்கள். புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு சில அங்கிருக்கின்ற எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் அழைப்புகளை விடுப்பதும் உண்டு. அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பார்கள். சில வேளைகளில் மக்களுக்காக உழைக்கக்கூடிய இளைஞர்களை கூட அவர்கள் அழைப்பது உண்டு. அவ்வாறு அழைக்கின்ற போது அவர்களுடைய அழைப்பின் பேரில் செல்லுகின்ற போது இப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும். உதாரணமாக மாகாண சபை சார்ந்த பதவிகள் இருக்கின்றவர்கள், அரசியல் பிரதிநிதிகளாக இருக்கின்றவர்கள், பாராளுமன்றம் சார்ந்த பிரதிநிதிகளாக இருக்கின்றவர்கள், இதையும் விட தமிழ் மக்கள் சார்பாக உழைக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் போன்றவர்களை அழைப்பதுண்டு. அந்த வகையில் நாங்களும் கூட சென்று வந்திருக்கின்றோம். இவ்வாறு செல்லுகின்ற போது நாங்கள் விரும்பியவர்களை கூட்டி செல்வது என்று சொல்வதை விட அழைக்கின்றவர்கள் சில வரையறைகளை தருகின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அவர்கள வரையறைகளை கடைபிடித்துக் கொண்டுதான் அவர்கள் அங்கு செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற போது பாராளுமன்ற அதாவது அரசியல் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் செல்வதும் உண்டு. சில வேளைகளில் இளைஞர் பிரதிநிதிகளும் சென்ற சம்பவங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. இதில் பெரும்பாலும் நாங்கள் தீர்மானிப்பதை விட எங்களை அழைக்கின்றவர்கள் தான் கூடுதலாக தீர்மானிக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும், தமிழ் தேசிய கட்சிகளை பலப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது உண்டு. அதே போன்று இளைஞர்களையும் அவர்கள் அழைக்கின்ற பட்சத்தில் அல்லது இளைஞர் பிரதிநிதிகள் இருக்கின்ற பட்சத்தில் அல்லது எம்பிக்கள் இருக்கின்ற பட்சத்தில் அவர்களையும் அழைத்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இது ஒரு நாடகமாக இருக்க முடியாது. இது மக்கள் நலம் சார்ந்த ஒரு செயற்பாடுகளாக இருக்க முடியும் என்றுதான் நான் நம்புகின்றேன். ஆனால் நாடக ரீதியாக செயல்படுகின்றவர்கள் என்றால் அவர்கள் பதவி படாபடோபங்கள் அல்லது தங்களுடைய ஒரு சௌகரியமான வாழ்க்கையை நாடி சிந்திக்கின்றவர்கள் அப்படியான நாடகங்களை செய்ய முடியும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டில் அப்படியான செயல்பாடுகளை செய்வது என்பது ஒரு மக்கள் விரோதமான செயல்பாடாக இருக்கும். அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் சொல்கின்றேன். உறவுகள் பார்த்து கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன. பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பார்வையில் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றனர். தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததில் தாயகத்தில் இருந்து மட்டக்களப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிறுநேசன் அவர்கள் கலந்து கொண்டார். அதே கேள்வி, பலருடைய பதில்கள், உதிர்ந்து கொண்டிருக்கின்ற உண்மைகள் மத்தியில் அதிரும் வினாவுக்கு உதிரும் உண்மையுடன் தொடர்ந்து இணைந்து கொள்கின்றார் அரசியல் ஆய்வாளரும் பன்முக கலைஞருமான திரு சபேசன் அவர்கள்.
ஜெர்மனியில் இருந்து. அரசியல் கட்சிகள் அவர்கள் எங்கு சென்றாலும் தங்களுக்கு ஆதரவான தளத்தை பலப்படுத்தத்தான் விரும்புவார்கள். ஆகவே தங்களை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களோடு சந்தித்து அவர்களோடு சில வேலை திட்டங்களை செய்வதற்கு தான் முனைவார்கள். அது அவர்கள் இப்படி தங்களுடைய ஆதரவு குழுக்களை சந்திப்பது என்பது இயல்பானது. அதற்கு ஆனால் இன்னொரு பக்கமும் இருக்கிறது என்னவென்று சொன்னால், சில அரசியல்வாதிகள் வருகின்ற பொழுது அவர்கள் அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கூட, மக்களிடம் போய் ஜனநாயகப்படி அங்கே தேர்தலில் நின்று வாக்கு பெற்று வந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கூட, இவர்கள் இங்கே அவர்களுக்கு பிடிக்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஒரு பொதுமக்கள் எல்லோரும் அனுமதிக்கப்பட்ட ஒரு கூட்டங்களிலே சென்று குழப்பம் விளைவிக்கின்ற அடாவடிகள் செய்கின்ற சம்பவங்களை நாங்கள் இந்த புலம்பெயர் நாடுகளிலே பார்த்திருக்கின்றோம். அதாவது இவர் ஒரு ஜனநாயக தேர்தலில் நின்ற ஒருவர், அங்கே மக்களின் வாக்குகளை பெற்ற ஒருவர், இவருடைய கருத்து எங்களுக்கு உடன்பாடாக இல்லாது விட்டாலும் அவருடைய கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கின்றது, அவரோடு நாங்கள் உரையாடலாம், எங்களுடைய மற்ற கருத்தை சொல்லலாம், எதிர்ப்பை பதிவு செய்யலாம், அது வேறு. ஆனால் ஒரு அடாவடித்தனமாக போய் அந்த கூட்டங்களை குழப்பி ஒரு பெரிய பிரச்சனைகளை செய்வது என்பது அது வேறு. அப்ப இப்படியான சம்பவங்களும் புலம்பெயர் நாடுகளில் நடக்கின்ற பொழுது அந்த அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய ஆதரவு குழுக்களை மட்டும் ரகசியமாக சந்தித்து விட்டு போய்விடுவார்கள். ஆகவே இந்த பிரச்சனைக்கு 2 பக்கம் இருக்கின்றது. நாங்கள் முழுக்க அரசியல்வாதிகளை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. புலம்பெயர் நாடுகளிலே செயற்படுகின்ற அரசியல் செயற்பாட்டாளர்கள், அரசியல் குழுக்கள், அவர்கள் இந்த ஜனநாயக பண்புகளை மதிப்பதற்கு முதல் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் இப்பொழுது இன்னொரு வகையான அரசியலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்ற பொழுது, இந்த அடாவடித்தனமான அரசியல்களை விட்டு உரையாடல்கள் மூலமாக எங்களுடைய கருத்தொற்றுமைக்கு வர வேண்டிய அரசியலை தான் நாங்கள் செய்ய வேண்டும். அப்ப யார் வந்தாலும் அவர்களோடு உரையாடுவதற்கு ஒரு திறந்த வெளி இந்த நாடுகளிலே இருக்க வேண்டும். அப்படி இருக்குமே ஆனால் இந்த அரசியல்வாதிகள் வருகின்ற பொழுது அவர்கள் எல்லா மக்களையும் சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். அதை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கின்றது. அப்ப இதை செய்தோம் என்றால் நிறைய விடயங்கள் மாறும் என்பது என்னுடைய கருத்து. உறவுகள் பார்த்து கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன. பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பார்வையில் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த வகையில் சபேசன் அவர்களை தொடர்ந்து பிரான்சில் இருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் செயற்பாட்டாளரும் அரசியல் ஆய்வாளருமான திரு கிருபாகரன், அரசியல் தலைமைகள் புலம்பெயர் தேசங்களுக்கு வந்து தாங்களாகவே தமது குழுக்களை கூட்டி தங்கள் கட்சிகளை பலப்படுத்த முயல்வதாகவும், இவை அவர்களது அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்து காட்டுவதாக நாம் எண்ணலாமா, அல்லது இளைய தலைமுறைக்கு ஊட்டும் நம்பிக்கையா, மனதைரியமா, நாடகமா? அதாவது நீங்கள் சொன்னபடியும் நாங்கள் இங்கு அனுபவத்தில் கண்டபடியும் சில அரசியல் தலைவர்கள் தாங்கள் வரும்பொழுது தமக்கு சார்பானவர்கள், தமக்கு உடந்தையானவர்கள், தம்முடைய கருத்தோடு ஒத்துப்போவர்களுடன் தான் இங்கு வருகின்றார்கள். இங்கும் வந்தும் புலம்பெயர் தேசத்துக்கு வந்தும் தம்முடைய கருத்தை ஏற்பவர்களும் தம்முடன் சேர்ந்து நிற்பவர்களும் தாம் சொல்வதற்கு ஆமா போடுபவர்களுடன் தான் கூட்டங்களும் வைக்கின்றார்கள். மற்றவர்களை அவர்கள் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. இது கூடுதலாக கனடாவில் பல இடங்களில் நடைபெற்றிருக்கிறது, பல சந்தர்ப்பங்களில் நடைபெற்றிருக்கின்றது, ஐரோப்பாவில் நடைபெற்றிருக்கின்றது. அண்மையில் அல்ல, 2-3 வருடங்களுக்கு முன்னர் பிரான்சிலும் நடைபெற்றது. காரணம், இங்கு ஒரு 5 பேர் வந்தவர்கள், நான் கட்சிகளை பெரிதாக சொல்ல வரவில்லை, அவர்கள் யாருடையோ 50வது பிறந்த நாள் அது போய் அதை ஒரு சாட்டாக சொல்லி ஒரு குறிப்பிட்ட சனத்தையே அந்த மண்டபத்தில் கூப்பிட்டு கூட்டங்களை நடத்தினார்கள். அது உண்மையில் ஒரு அரசியல் செயற்பாடு அல்ல. காரணம், ஒரு அரசியல் செயற்பாடு என்பது பலரையும் இணைக்க வேண்டும், பலருடைய கருத்தையும் கேட்க வேண்டும், விவாதிக்க வேண்டும், அதில் சரியானதை ஏற்றுக்கொண்டுதான் பயணிக்க முடியும். அதுதான் அரசியல் செயற்பாடு. இந்த அரசியல் தலைவர்கள் இப்படியாக அவர்கள் பயிற்றப்பட்டு விட்டார்கள். இது இன்று நேற்று உள்ள பிரச்சனையும் அல்ல. நீங்கள் நீண்ட காலத்துக்கு முதல் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இங்கு ஒரு அரசியல் தலைவர் அங்கு ஒரு கட்சியில் இருந்து வந்தால் அந்த கட்சிக்குள்ள தான் அந்த கூட்டங்கள் நடக்கும், மற்றவர்களுக்கு கூப்பிடுவதில்லை, குழப்பி போடுவார்கள் என்று. ஆகையால் அரசியல் தலைமை என்பது புலம்பெயர் தேசத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் இங்கு தமக்கு ஆமா போடும் மக்களுடன் தான் வேலையும் செய்கின்றார்கள், அவர்களுடன் தான் தொடர்பும் இருக்கின்றார்கள். மற்றவர்கள் கூட்டத்துக்கு போய் கதைத்தால் அவர்கள் உடனே அடியாக அது ஏற்பதும் இல்லை, வாசல்லையே நிப்பாட்டி விடுவார்கள். நீங்கள் சொல்வது சரி, இந்த அரசியல் தலைமை என்பது தமக்கு ஏற்றவர்களை தான் கொண்டு வரார்கள்,
தமக்கு ஏற்ற மக்களை தான் சந்திக்கின்றார்கள், தமக்கு ஏற்ற அமைப்புகளுடன் தொடர்புகளை வைக்கின்றார்கள். இது ஒரு பரிதாபத்துக்குரிய விடயம். காரணம், நாங்கள் இவர்களை நம்பித்தான் அங்கு வேலை திட்டங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது இவர்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களுடன் ஒரு ஒற்று பக்கமாக நிற்கும் பொழுது எல்லாம் தவறான பாதையில் செல்லுகின்றது, இன்னும் செல்லுகின்றது. இப்பொழுதும் மிக அண்மை காலங்களில் கோவிட் காரணமாக பெரிதாக வந்ததை தெரியவில்லை. ஆனால் கோவிடில் பல மீட்டிங்கள் நடக்குது. அந்த மீட்டிங்களை நீங்கள் பார்த்தா தெரியும். மீட்டிங் முடிந்தது பிறகுதான் அதனுடைய அடையாள இலக்கங்கள் அதுகள் எல்லாம் நமக்கு வரும், கூட்டம் முடிந்த பின்னர். அப்பொழுது நாங்கள் அதில் பங்கு பெற்ற முடியாத கட்டங்கள் இருக்கின்றது. ஆகையால் அரசியல் தலைமைகள் மிகவும் புலியான விதத்தில் செல்லுகின்றார்கள். இது ஒரு குறுகிய நோக்கத்துடன் செல்வது ஒரு தமிழ் மக்களுக்கு, தமிழ் இனத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்காது. திரு கிருபாகரன் அவர்களை தொடர்ந்து அடுத்து வர இருப்பவர் ஊடக வித்தகரும் பன்னாகம் இணையதள ஆசிரியருமான திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. பதவியில் உள்ளவர் வெளிநாட்டுக்கு வரும்போது அவர்கள் தமக்கு ஆதரவான ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி அங்கே தமக்கு கூட்டங்களை நடாத்துவதும் மற்றவர்களுக்கு அது பற்றி எந்தவித தெரியப்பாடும் அங்கே நடைபெறுவதில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், இவர் வெளிநாட்டில் வந்து அவர்கள் ஒரு கூட்டத்தை போடும்போது அவர்களுக்கு எதிரான சக்திகள் உள்நுழைந்து விடுவார்களோ என்ற ஒரு பயத்தில் அவர்கள் வந்து தமக்கு அறிந்த தெரிந்தவர்களை மட்டும் அங்கே கூடி கதைத்து விட்டு தங்கள் அரசியல் என்ன மாதிரி நாங்கள் அடுத்த முன்னெடுக்க வேண்டும், இதற்கு நீங்கள் என்ன மாதிரி இங்கே இருந்த நிதி எங்களுக்கு அன்பளிப்பு செய்யலாம் போன்ற விடயங்களை அவர்கள் கதைத்து விட்டு அவர்கள் செல்கின்றனர். இது வந்து முழுக்க அவர்கள் தங்கள் அரசியல் கட்சியையும் அரசியலையும் முன்னெடுப்பதற்கான ஒரு வேலை திட்டமே ஒழிய இங்கே வந்து வெளிநாட்டில் இருந்து ஒரு ஒப்பந்தத்தை செய்து யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள் மட்டக்களப்பில் உள்ளவர்களுக்கு ஒரு வேலை திட்டங்களை அங்கே செய்வதாக யாரும் இதுவரை அறிவித்தது. அப்படி வந்து இங்கே இருக்க புலம்பெயர்த்து எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றது, எத்தனையோ அமைப்புகள் அங்கே செய்கின்றது. இதுவரை அரசியல்வாதிகளாக இங்கே வந்தவர் இங்கே புலம்பெயர் மண்ணில் இருக்கும் அமைப்புகளுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கைச்சாத்திட்டதாக எந்தவித கருத்தும் இங்கே இல்லை. இது முழுக்க அவர்களது வளர்ச்சியை நோக்கியதாகவும் அவை அரசியல் பயணத்தை முன்னெடுப்பதாகவும் தான் இருக்கும் என்பது உண்மை. உறவுகள் பார்த்து கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன. பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பார்வையில் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த வகையில் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தொடர்ந்து அதிரும் வினாக்கு உதிரும் உண்மையுடன் இணைந்து கொள்கின்றார் லண்டனில் இருந்து சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளருமான திரு காதர் அவர்கள். அரசியல் தலைமைகள் புலம்பெயர் தேசங்களுக்கு வரும்போது தாங்களாகவே தமது குழுக்களை கூட்டி கட்சிகளை பலப்படுத்துவதாகவும் இவை அவர்களது அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்து காட்டுவதாக நாம் எண்ணலாமா? இளைய தலைமுறைக்கு ஊட்டும் நம்பிக்கையா, மனதைரியமா, அல்லது இது ஒரு நாடகம்? மிக வேதனைக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால், இன்று இலங்கையில் இருக்கின்ற எல்லாரையும் சொல்லவில்லை, பெரும்பாலான இவர்கள் ஒரு கோஷ்டியை வைத்திருக்கிறார்கள், புலத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய தேர்தலுக்கு பணம் திரட்டுவதுதான். வேற இந்த மக்களை விழிப்புணர்ச்சி உண்டாக்கி எனக்கு தெரிய யாருமே இந்த ஜெனிவா பிரச்சனை நேரம் சில பேர் எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் சுமந்திரன் போன்றவர்கள் அதிலே பெரிய பங்களிப்பு செய்தார்கள். இவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை சொல்லி ஒரு பிரச்சனை அந்த இதனை தொடர்புபடுத்துவதிலே ஒரு பாத்திரத்தை வைத்தார்கள். மற்றவர்கள் தேர்தல் அரசியலுக்காக ஒரு அணியை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்திலே கொஞ்சம் உறக்க பேசிவிட்டு இங்கே வந்து நிதியை திரட்டி கொண்டு போவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த மக்களுக்கு உண்மையான நிலைமையை சொல்லி இவர்களே அங்கு தளத்திலே ஒரு போராட்டத்தை நடத்தி, நீங்கள் முன்னர் எழுப்பிய அந்த பிரச்சனை, குடியேற்ற பிரச்சனை, அதனை ஒரு போராட்டமாக கொண்டு செல்ல வேண்டும், சர்வதேச காலத்துக்கு கொண்டு வர வேண்டும். மக்களை அணி திரட்டி தான் அதனை தடுக்க முடியும். அதற்கு புலத்திலே ஆதரவை தேட வேண்டும். அப்படியான விஷயத்தை யாராவது செய்கிறார்களா? இல்லை. அவர்கள் ஏதாவது தங்களுக்கு ஒரு விளம்பரம் வர வேண்டும், புகழ் வர வேண்டும், பணம் வர வேண்டும், தேர்தலுக்கு அவை உதவி செய்ய வேண்டும். இந்த நோக்கத்தோடு தான் அவர்கள் பெரும்பாலானவர்கள் செயல்படுகிறார்கள். அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததில் லண்டனில் இருந்து சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளருமான திரு காதர் அவர்கள் கலந்து கொண்டார்.
உறவுகள் பார்த்து கொண்டிருப்பது STS தமிழில் அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். அதே கேள்வி பலருடைய பதில்கள் அதிரும் வினாவில் உதிரும் உண்மையுடன் இணைகின்றார் சமூக சேவகரும் எழுத்தாளருமான திருமதி ராஜி பெட்டர்சன் அவர்கள் கனடாவில் இருந்து. இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு அரசியலாளர்களை நாங்கள் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதற்கு காரணம் என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு அரசியல் என்பது ஒவ்வொரு கட்சி அடிப்படையில் அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் கேட்டது போல ஒரு அரசியல் கட்சியிலிருந்து இங்கு வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த அரசியல் கட்சியில் அதில் இருக்கிற அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை பற்றி அவர்கள் கலந்தாலோசித்து, நாங்கள் ஒரு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறோம் என்றால் அதனுடைய இலக்கு என்ன, எதற்காக போகிறோம், எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைய என்ன செய்ய போகின்றோம், பல விடயங்களை அவர்கள் கலந்தாலோசிக்கப்பட்டு அதை ஒருவர் எடுத்து வருவாராக இருந்தால் அதை நாங்கள் ஆதரிக்க முடியும். ஆனால் அப்படியான செயற்பாடுகள் நடக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கட்சியில் கொடுக்கப்படுகிறது. ஒரு கட்சியினுடைய இலக்கு என்ன, அவர்களுடைய கோட்பாடுகள், கொள்கைகள், அப்படியான விடயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இப்ப அந்த பேச்சாளர் என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பேச்சாளருடைய பொறுப்பு என்ன? அவர் தான் நினைத்தபடி தன்னுடைய சொந்த கருத்துக்களை, சொந்த விடயங்களை பேச முடியுமா? அல்லது ஒரு இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அந்த கட்சி சார்ந்து தனிப்பட்ட ரீதியாக போய் சந்திக்க முடியுமா, அதை கருத்து சொல்ல முடியுமா என்ற விடயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் நான் பார்த்த விடயங்களில் நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால், ஒரு கட்சி சார்ந்து ஒரு செயற்பாடுகள் செய்வதை விட்டு தனிப்பட்ட ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதும், தாங்கள் தனிப்பட்ட ரீதியில் ஒரு வெளிநாட்டு பிரதிநிதிகளை போய் சந்தித்து விட்டு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, அது என்ன கதைத்தார்கள் என்று கூட தெரியாது, அது ரகசியமாக பேணப்படுகிறது. அது தனியே ஒரு நபர் எப்படி போய் அதை செய்யலாம்? இன்றைக்கு அரசியல் கட்சிகள் என்று சொல்லும் பொழுது தமிழர்கள்லாம் அவர்களை பிரதிநிதிகளாக அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள், பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய பொறுப்பு என்பது மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் அந்த செயல்பாடுகள் இங்கு நடைபெறவில்லை. ஆகவே என்னுடைய கேள்வி அல்லது என்னுடைய கருத்து என்ன அப்படி என்று சொன்னால், இவர்கள் ஒன்றாக சேர்ந்து கலந்தாலோசித்து அந்த முடிவுகளை எடுக்கிறார்களா அல்லது தனிப்பட்ட ரீதியில் எடுக்கிறார்களா? தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் கதைக்கிறார்கள், தனிப்பட்ட ரீதியில் ஒரு விடயத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்சியில் இருக்கின்ற தலைமை பண்பு எப்படி இருக்கின்றது? அந்த கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள்? சோ அந்த விடயங்கள் இங்கு கவனிக்கப்பட வேண்டும். இது நான் ஒவ்வொரு விடயத்திலையும் நான் பார்க்கக்கூடியதாகத்தான் இது சீரமைக்கப்பட வேண்டும். சோ அவர்கள் கட்சி ரீதியாக இங்கு வருவார்கள், கட்சி ரீதியாக ஒரு உறவினை வலுப்படுத்துகிறார்கள் அப்படி என்று சொன்னால் அது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பாலமாக வலுப்படுத்துகின்ற ஒன்றாகத்தான் அமையும். இங்கு இருக்கிற இளைஞர்களையும் இணைத்து அது போகும் பொழுது ஒரு பலப்பட்ட ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்குகிறோம். அது நிச்சயமாக நல்ல விடயமா தான் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட ரீதியாக ஒருவர் தான் நினைத்ததை செய்கிறார்கள், அதற்கு இங்கு ஆதரவு வழங்குற அப்படியான விடயங்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்கு நாங்கள் காரணம் என்னென்று சொன்னால், அரசியல் கட்சிகள் ஒரு வெளிநாட்டு பிரதிநிதியை சந்திக்கிறார் என்றால் அது ஒரு தமிழ் இனத்தின் பிரதிநிதியாகவே அங்கு அவர் பார்க்கப்படுகின்றார். ஆகவே அவர்கள் போய் பேசுகின்ற அந்த விடயம் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த இடத்தில் தற்போது இருக்கிற காலகட்டத்தில் எங்களுடைய தாயகத்தில் 3 அரசியல் கட்சிகள் பாராளுமன்றத்தில் தங்களை பிரதிநிதிப்படுத்துகிறார்கள். சோ இந்த 3 கட்சிகளும் இணைந்தே ஒரு வெளிநாட்டு பிரதியை சந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி நடந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கின்றது. அதை நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. அப்போ ஒரு கட்சியினர் போய் சந்திக்கிறார்கள், ஏன் மற்ற 2 கட்சிகளும் அமைதியாக இருக்கின்றன? அவர்கள் தங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள், உங்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் இது செய்கிறோம் என்ற ஒரு வாக்குறுதியோடு தான் அவர்களும் போனார்கள். அப்படி ஒரு போய் ஒருவர் தனிப்பட்ட ரீதியில் நடக்கிறது என்று சொன்னால் இவர்கள் அதை நிறுத்த வேண்டிய இடத்தில் இவர்கள் சரி நீங்கள் போய் சந்திக்கிறீங்கன்னா எங்களையும் நீங்கள் கூட்டிக் கொண்டு போக வேணும், அல்லது 3 கட்சிகளும் இணைந்து இவர் ஒரு 3 பேரை அல்லது ஒரு குழுவை நியமித்து அந்த குழுதான் பிரதிநிதிகளை சந்திக்க வேண்டும், அவர்கள் சந்தித்த விடயங்களை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஏதோ ஒரு திட்டத்தை அமல்படுத்தி இருக்க வேண்டும். இதுவரைக்கும் அது நடைபெறவில்லை. சோ இந்த விடயங்கள் எங்களுடைய தமிழ் சமூகத்தில் எங்களுடைய கல்வியலாளர்கள் கருத்தில் கொண்டு இதை அவர் சீர்படுத்த வேண்டிய இடத்தில் நடக்கின்றோம். வழமை போலவே STS தமிழ் ஒவ்வொரு புது நிகழ்ச்சிகளை தந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த வகையில் இப்போது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். அதே கேள்வி பலருடைய பதில்கள் உதிர்ந்து கொண்டிருக்கின்ற உண்மைகள் மத்தியில் திருமதி ராஜி பெட்டர்சன் அவர்களை தொடர்ந்து உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன.
பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பார்வையில் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த வகையில் இறுதியாக அதிரும் வினாவுக்கு உதிரும் உண்மையுடன் இணைகின்றார் பிரான்சில் இருந்து பொதுச்சேவை அரசியல் என பல முகம் கொண்ட திருமதி ஜெனி ஜெயச்சந்திரன் அவர்கள். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கேள்வியும் இதுக்கான பதிலும் நிறையவே இருக்கின்றது. உண்மையில புலம்பெயர் தேசத்துக்கு வர்ற தலைமைகள் முதலாவது அங்கு தேசிய கூட்டமைப்புன்றதுதான் மக்களால தேர்தலால அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அதுல 3 கட்சிகள் தற்போதைக்கு இணைந்திருக்கின்றோம். அப்ப அங்க இருந்து ஒரு கட்சியின் பிரதிநிதி வரைக்கும் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதியாகத்தான் பார்க்கப்படணும். அவர் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக இங்க அரசியல் செய்ய முடியாது. அது ஒரு பெரிய பாரி. இது நான் ஒரு அனுபவத்தினூடாக சொல்றேன். கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு முதல் ஐக்கிய நாடுகள் சபைக்கு வரைக்குல இந்த 3 கட்சியினவர்களும் வந்திருந்தார்கள். எல்லாருமே முக்கிய தலைமைகள் எல்லாருமே பேர் சொல்ல வந்திருந்திருக்கிறார். இப்ப நாங்கள் இதை பரிசில நோக்கி ஒரு நகர்வை செய்வோம். தேசிய கூட்டமைப்பை இணைச்சு ஒரு பப்ளிக் இடத்துல லாஜப்ல சொல்லப்படுற பப்ளிக் இடத்துல ஒரு சந்திப்பு நிகழ்த்துவோம் என்று சொல்லி போட்டு முக்கிய 3 கட்சி தலைவர்களையும் தனிப்பட்ட நிலையில சொன்னது. சொல்லிக்கல ஒரு கட்சி தலைமை அங்க இருந்து வரையில் ஐக்கிய நாடு சபைகள் அவங்க பிரதிநிதிகளை இங்க அளிச்சிருந்த மற்ற 2 கட்சியும் பெரியனம் ஓமண்டு கடைசியா பார்க்க போனா பரிசுகளை ஒரு கட்சியின் தலைமை நிக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கூப்பிட்ட இடத்துக்கு வரையில அப்ப ஒரு மத்திய கட்சி மட்டும் வந்தது. அப்ப மத்திய கட்சியின் தலைமைகள் எல்லாருமே வந்தார்கள், 5 முக்கிய தலைவர்களும். ஆனா ஒரு குறிப்பிடத்தக்க முக்கிய கட்சியின் தலைமைகள் பரிசுகளை நின்று கொண்டு வரையில்லை. அப்ப என்ன பிரச்சனை என்றால் அங்க தமிழ் மக்கள் கூடி ஒரு இடத்துல சந்திக்க போற இடத்திலே அதே நேரம் தனிப்பட்ட நிலையில பூட்டினவர்களை அரசியல் செய்து கொண்டு போனார்கள். அப்படி அரசியல் செய்தவரின் நிலைமை கடந்த தேர்தலில் 0வாக போனேன். ஏனென்றால் நாங்கள் இது பிழைக்கும் ஒற்றுமையாகுவாங்க, ஒன்றாவாங்க, ரகசிய கூட்டம் நடத்தாதீங்க, பூட்டினாக கூட்டம் நடத்தாதீங்க, ஓப்பனாக மக்கள்கிட்ட கருத்துக்களை வைக்க வெளிக்கிடுங்க. அதே நேரம் மற்ற கட்சி ஓப்பனா வந்த இடத்துல சில எதிர்த்தாக்கங்களால போலீஸ் வரையில போக வேண்டிய ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா ஒற்றை கட்சி வரையில அது பப்ளிக்ல வந்துட்டு இது ரகசியமா நடத்துது. அப்ப பப்ளிக்ல வந்ததுக்கான எதிர்ப்புகளை காட்டிக்கல அங்க ஒரு முரண்பாட்டு தளம் தான் வந்தது. அப்ப பிள்ளையார்கிட்ட இந்த மக்கள்கிட்ட இல்ல. மக்களை தூண்டி விட்டதுகளை கூட இளைஞர்கள் 3-4 பேர் இளைஞர்கள் செய்ததை கூட நாங்கள் மன்னிக்கலாம். ஆனா அந்த தமிழ் தலைமை பூட்டின அளவுக்குள்ள அரசியல் நடத்திட்டு போனதுன்ற ரிசல்ட் இது இந்த தொடர் அங்க மக்கள் அவரை நிராகரிச்சு இந்த முறை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்ப இல்லை. இது நல்ல ஒரு உதாரணம். எங்கேயும் கேட்டா நான் பொதுவாகவே சொல்லக்கூடிய இது நானும் அதுல சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின ஒரு ஆள் என்ற அடிப்படையில் இந்த தரவுகளோட சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே வரவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பா வாரண்டா வாங்கோ, தனிய கட்சி அரசியல் செய்யறா அது உங்களுக்குள்ள செய்யுங்க, உங்களோட நண்பர்கள் வட்டத்துக்குலாம் உங்களோட கட்சி வட்டத்துக்குலாம். ஆனா அதுவே அரசியலாக்கிட்டு போகல இங்குள்ள இளைஞர்களையும் நாங்கள் நாசமாக்குறதாக வருது. ஏன்னா அவர்கள் முன்னோடிகளாக இருந்து இங்க இளைஞர்களை ஒற்றுமைப்படுத்த போறோமா, ஒன்றிணைக்க போறோமா, புலி இல்லாதது அல்ல. இரண்டாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உங்களுக்கு எதிரும் புதிருமானவர்கள் இன்றைக்கு தேசிய கூட்டமைப்பாக இருக்கிறார்கள். அவர்களை ஒன்றுபடுத்தி செய்யணும் என்றா சில பேர் தங்களுடைய இதுல ஒரு நபருண்ட கையாடல் தான் இவ்வளவும் அங்கு நடந்தது. அதை நாங்கள் சுட்டி காட்ட அது பிழையாகவே போய்கொண்டிருந்தது. அதுல 2 பேர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு மாநகர சபை உறுப்பினரும் பதவி இழந்திருக்கிறார். ஏனென்று சிலர் சூட்சுமங்கள் நெடுகளும் சூழ்ச்சிகள் வெல்லாது. சூழ்ச்சிகள் அந்த இடத்துல வெல்லலாம், அன்றைய பதவியை தக்க வைக்கலாம். நீங்கள் நகர போகைக்குள்ள நாங்களும் புலம்பெயர் தேசத்தாக்கள் அங்க இருக்கிற மக்களோட தொடர்புல இருக்கிறோம். இதை கொண்டு போவோம் வெளியால. இப்ப இந்த இதுல நான் பேர் சொல்லாம வெளியிட்டு இருந்தாலும் அந்த நேரம் மிக மோசமாக நிராகரிச்சினார். அண்ணன் நீங்க பிள்ளையான வேலையோடு செய்துட்டு போறீங்கன்னு நேரடியா சொன்னேன். இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியாது ஜென்னி, நாங்கள் எங்களை வழியால அந்த பப்ளிக் மீட்டிங்கு விட இல்லை. அப்படி ஒரு ஆள் லொக் பண்ணி அரசியல் செய்யற அளவுக்கு தானே இவ இந்த தொடர்பாடல்கள் இருக்கின்றது. நீங்க தேசிய கூட்டமைப்பு டிசைன் பண்ணிட்டு வாங்க, இந்த இடத்துல இந்த மீட்டிங்குக்கு நாங்கள் எல்லாரும் பிரசன்ட் பண்றோம், பிரச்சனை முடிஞ்சது. எங்களுக்குள்ள இருக்கிற சூழ்ச்சிகள் இந்த இளைஞர் சமுதாயத்தையும் நரோட்ல கொண்டு விட்டு இருக்குது. அதான் நீங்க ஒரு இது ஒற்றை முந்தி இருந்து 2009க்கு முதல் ஒற்றை கொடியோடு இருந்தீர்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. தேசிய கூட்டமைப்பு பலரின் கூட்டு, அதுக்குள்ள ஒன்றிணைச்சு இளைஞர்களை கொண்டு வாங்க. இந்த இளைஞர்களே எங்களுக்கான அத்தனை பாதுகாப்பையும் இந்த ஒற்றுமையும் எங்களுக்கு வழி நடத்துவார்கள் என்றது அது தலைவர்கள் விட்ட போல இளைஞர்கள் இப்படி நிற்கிறார்கள்.
இதுக்கு என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு சென்ற பாராளுமன்ற தேர்தல் பதில் மாதிரி தொடர்ந்து நடக்கைக்குள்ளதான் அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் விடுதலையில இருந்து. இதைத்தான் என்னால உதாரணத்தோடு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உறவுகள் பார்த்து கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததில் இறுதியாக திருமதி ஜெனி ஜெயச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார். உறவுகளே, அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளில் 10 பிரமுகர்களுடைய பதிவை நீங்கள் கேட்டீர்கள். கேட்கப்பட்ட கேள்விகள், சொன்ன பதில்கள் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் இல்லை. இது மக்களின் சில அறியாமைகளை புரிய வைத்திட நாம் எடுத்துக்கொண்ட ஒரு புதிய முயற்சி. தெரியாததை தெரிந்து அறிந்து கொள்ள அதிரும் வினாக்கள். வானவில்லில் பல வர்ணங்கள் உள்ளன. மாண்ட வாழ்விலும் சில பல மாற்றங்கள் உள்ளது. நேற்று என்பது கடந்த காலம், இன்று என்பது நிகழ்காலம், நாளை என்பது எதிர்காலம். மற்றொரு அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளுடன் சந்திப்போம். அதிர்வின் தயாரிப்பு அரங்கமும் அதிர்வும் திரு சின்னராஜா கணேஷ் அவர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு STS தமிழ் தொலைக்காட்சி. நல்லது உறவுகளே, மிகவும் விறுவிறுப்பாக பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள், கேட்டிருக்கின்றீர்கள். இது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் தொடரும். மீண்டும் அடுத்த வாரம் STS தமிழுடன் சந்திப்போம். தொழில்நுட்பத்தில் S. தேவராஜா அவர்களுடன் இணைந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.